இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே 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 ஃபைன். ஓகே ரெஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு சினிமா கான்டென்ட் பேச போகிறோம். ஜனவரி 26 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்தை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலியிலேருந்து செல்ஃபி எடுத்தார் இல்லைங்களா, அதை நினைவு கூறுற விதமாக அந்த போஸ்டர் இருந்துச்சு. ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டிலில் வினோத் அவர்களோட இயக்கத்தில் அனிருத்தோட இசை அமைப்பில் வெளியாக போகுது அக்டோபர் மாதம் 2025 அக்டோபரா நவம்பரா தெரியல. பட்டு சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரே நடிகர் இப்பொழுது நம்ம விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கதைக்கெல்லாம் இனிமேல் ரொம்ப அப்புறமா வருவோம். அதாவது இப்போ வேண்டாம், அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது வருவோம். அண்ட் அது தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது திரைப்படம் அண்டு விஜய் ஆண்டனி அவர்களோட 25வது திரைப்படம். என்னது 25 படம் நடிச்சிட்டார் அதுக்குள்ளேயே அப்படின்னு யாரும் ஷாக் ஆக வேண்டாம். 25 படம் நடிச்சிட்டார். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 படத்துலையும் ஒரு டைட்டில் இஷ்யூ இருந்துச்சு. நம்ம போன வீடியோவில் டிலைட் சக்ஸஸ் வெர்சஸ் டிலைடு சக்ஸஸில் சிவகார்த்திகேயனை பற்றி நம்ம பேசணும். ஓகேங்களா. அவர் அவரோட திரைப்படங்களுடைய டைட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு படம் சக்ஸஸாக ஓடி அந்த படத்தோட டைட்டிலை எடுத்து தன்னோட திரைப்பட டைட்டிலாக வச்சுட்டு வர்றத வாடிக்கையாக வச்சுருக்காப்புல. உதாரணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல், அப்புறம் காக்கி சட்டை, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்காரன். ஓகேங்களா. அதுக்கடுத்து வேலைக்காரன், டான், அதுக்கடுத்து மாவீரன், அந்த மாதிரி அடுத்து அமரன். இந்த மாதிரி இன்னொரு திரைப்படத்தோட டைட்டில் வருத்தப்பட வாலிப சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் திரைப்படத்தில் வடிவேலோட சங்கம், அந்த சங்கத்தில் இருக்கிற அந்த சங்கத்தோட பேரை மட்டும் டைட்டில் எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தோட சில டைலாக்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். அந்த ஃபேமஸான டைலாக் வச்சு டைட்டில் வைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறது, இன்னொரு வெற்றி திரைப்படம், அதுவும் முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படத்தோடைய டைட்டில் எடுத்து வைக்கிறது, சிவகார்த்திகேயனோட திரைப்படத்தில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப வாடிக்கையாக இருக்கும். அதுக்கு அப்படியே தொடர்ச்சியாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா பராசக்தி அப்படின்ட்டு நம்ம நடிகர் திலகர் சிவாஜி அவர்களுடைய முதல் திரைப்படம் நினைக்கிறேன். ஆமாம், முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் உள்ள அந்த டைட்டில் எடுத்து போட்டு அதே ஃபாண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. போஸ்டர் ஏதோ ஃபேன் மேடாக இருக்கும் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏதோ டைம் ட்ராவல் ஃபிலிம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ன்ட்டு. அதில் அதர்வா ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப யங் லுக்கில் சாமிங்காக இருக்கார். நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஒரு வில்லன் லுக்கில் ஒரு வில்லனிசமில் ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம ஸ்ரீலீலா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90s ஹீரோயின், 80s ஹீரோயின் மாரி இருக்கிறாங்க. 80ஸில் இருக்கிற ஹீரோயின் மாரி இருக்காங்க. ஃபைனலி நம்ம சிவகார்த்திகேயனை காட்டும் போது அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் ரோலில் நடிக்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது சுதா கொங்கராவோட டச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஆல்ரெடி சூர்யா அவர்கள், துல்கர் சல்மான் அவர்கள், அதுக்கப்புறம் வேற ஒரு சில நடிகர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை நடிக்கிறதா இருந்துச்சு, புறநானூறு அப்படின்ட்டு. இப்போ அது சிவகார்த்திகேயனுக்கு அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆனதுனால இது வேற மாதிரியான ஒரு ஃப்ளேவரை கிரியேட் பண்ணும். அண்ட் சுதா கொங்கரா ஆல்ரெடி அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இறுதி சுற்று திரைப்படம், அப்புறம் சூரரை போற்று, அந்த 2 படத்தையே பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜில் ரீமேக் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு, யோகியா துரோகியான்னு தெரியல, துரோகின்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படமும் சுதா கொங்கராவோட தான் நினைக்கிறேன். இல்லை அது ஆஹா டேட்டாவை மாற்றி சொல்கிறோமோ, வேணாம். நமக்கு தெரிஞ்சது இறுதி சுற்றும் இதுவும் தான்ப்பா, சூரரை போட்டிருந்தாப்பா. அவங்க முதல்ல எடுத்த படத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு படம் வந்துச்சான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அந்த டேட்டாவை நம்ம ஸ்க்ராப் பண்ணிடலாம். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம விஜய் ஆண்டனி சிவகார்த்திகேயனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை எப்பயுமே ஒரு கிளாஷ் இருக்கும்.
திரை ரீதியா நல்ல ஏன்னா 2 பேருமே சமகாலத்துல ஸ்டாரான நடிகர்கள்னால இதாகும். "யோ தம்பி நீ என்னப்பா இங்க? யோ மிலிட்ரி நீ இங்க" அப்படின்னு சொல்ற மாரி நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கும், சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்ல, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்திங்கிற டைட்டில் தெலுங்குலயும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவங்க இதுல இந்த டான் பிக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அவங்களுடைய புரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு சினி இண்டஸ்ட்ரியில போயி பதிச்சிருக்காங்க. இப்ப 2025ல பதிச்சிருக்காங்க. ஆனா நம்ம தலைவரு விஜய் ஆண்டனியோட ஓன் புரொடக்ஷன் ஹவுஸ்ல போயி, சவுத் இந்தியன் ஃபிலிம் அசோசியேஷன்ல போயி ஆ பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை மாசம் 2024லயே அந்த படத்தோட டைட்டில ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பராசக்தின்னு. தமிழ்ல சக்தி திருமகன், தெலுங்குல பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்ப வந்து ஒரு ஏற்கனவே நம்ம ஆளு சிவகார்த்திகேயன் டைட்டில்லயே பார்த்தீங்க அப்படின்னா, பாரபட்சம் பார்க்காம இன்னொரு திரைப்படத்தோட டைட்டில் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னொரு ஆக்டிங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த மாரி இருக்கிறப்ப, இப்ப இது மாரி நடக்கிற விஷயம், அதுவும் எப்பயுமே விஜய் ஆண்டனி திரைப்படத்துலலாம் டைட்டில் வித்தியாசமா இருக்கும். பிச்சைக்காரன் அப்படின்னு இருக்கும். யமன் அப்படின்னு இருக்கும். சைத்தான் அப்படிங்கிற மாரி ஒரு நெகட்டிவ் வைப்போட இருக்கிற டைட்டிலா இருக்கும். முறையா ஒரு மனுஷன் கொஞ்சம் பாசிட்டிவா, அதுவும் சக்தி திருமகன் அந்த மாரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாரி ஒரு டைட்டில் வைக்கும் பொழுது, அதுவும் தெலுங்குல பராசக்தின்னு தெலுங்குல வைக்கிறப்ப, இப்படி ஒண்ணு பண்ணிட்டீங்களே! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ, எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி அவர்கள் கொஞ்சம் ஸ்டெப் பேக் வாங்குவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது புரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹவுஸ் வேற. சுதா கொங்கரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டைரக்டர். ரொம்ப பரிச்சயமான டைரக்டர். அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில இந்த டைட்டில விட்டுக் குடுக்க மாட்டாங்க. மேபி விஜய் ஆண்டனி தான் கொஞ்சம் பின்வாங்குவாரு அப்படின்னு தோணுது. பின்வாங்குவாங்க மீன்ஸ் வேற டைட்டில் அவங்க சஜெஸ்ட் பண்ணி அந்த படத்துக்கு இப்ப அஃபிஷியலா ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லன்னா ஒண்ணும் இல்லங்க. இது வந்து டப்டு திரைப்படம்ங்கிறனால பெரிய இஷ்யூலாம் வராது. டைரக்ட்டா நம்ம இந்த படத்த ரிலீஸ் பண்றோம். தெலுங்குலயே அதாவது பைலிங்குவல்ல ரிலீஸ் பண்றது. தமிழ்லயும் பேசி ஒரு ஒரு காப்பி, தெலுங்குலயே பேசி ஒரு காப்பி விட்டா பிரச்சனை இல்ல. இவங்க என்ன பண்ணுவாய்ங்க, தமிழ்ல இருக்கிற திரைப்படத்த அப்படியே தமிழ்லயே இருக்கும். அத அப்படியே ஆடியோ மட்டும் தெலுங்குல மாத்தி குடுக்குற படமா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. நோ இஷ்யூ. இட்ஸ் நார்மல் திங். ஏன்னா, இதே மாரி தான் நெறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் மாவீரன்ங்கிறது ஒரு டப்டு திரைப்படம். அந்த மாவீரன் ஆல்ரெடி ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வந்த திரைப்படமும் இருக்கு. இப்ப சிவகார்த்திகேயன் அந்த டைட்டில யூஸ் பண்ணிட்டாரு. அது மாரி இதையும் ஒரு சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். ஆனா, சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்ப அமரன் ரிலீஸ் ஆயிருக்கு. அமரன் மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் கிராஸ் மூவியா சிவகார்த்திகேயனோட கரியர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ, அடுத்து வர்ற திரைப்படம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி, நல்ல பொறுப்பான ரோல்ல நடிச்சா நல்லாருக்கும். அப்புறம் பழைய சிஎஸ்கேவ பார்த்தா நல்லா இருக்காது. அதாவது நம்ம தமிழ் லைட் அண்ணன் வந்து அத பத்தி நெறைய டீட்டெயிலா சொல்லியிருக்காப்புல. அதோட லிங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் வரும்னு வச்சுக்கங்களேன். அதுல நான் அந்த வீடியோல காட்ஸ்ல ஆட் பண்றேன். நீங்க அத கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோவ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பார்க்கலாம். ஏன்னா நான் இப்ப லாஸ்ட் செக்மெண்ட்ல தான் இருக்கேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. வணக்கம். அதாவது இந்த பராசக்தி அப்படின்னு இப்ப டைட்டில இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு வித்தியாசமான பஞ்சாயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் பயங்கரமா ஃபேஸ் பண்ணதில்ல. அவங்க விஜய் ஆண்டனி அவர்கள் ஜூலை மாசம் 2024லயே அந்த டைட்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அத பராசக்தின்னு கன்சிடர் பண்ணி, சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிற சுதா கொங்கரா அவர்களோட இயக்கத்துல வர்ற பராசக்தியாவே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். நல்ல வேளை வீடியோ டிராஃப்டில் போட்டு வச்சுருந்தேன். இந்த சீனையும் ஆட் பண்ணி இந்த ஃபுட்டேஜையும் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். டாடா.